அப்படியா? முன்ன பின்ன பாத்துருக்கே இல்லையா? அந்த மலர் நல்லா விட்டு பாருடி. பார்த்தது இல்லையா? எங்க பாரு வெள்ள ரோஜா. ஏண்டி பாடிங்க இது இருக்கு. இதெல்லாம் என்னடி மலரு? எதுக்கா? இதெல்லாம் கொடிமல்லிக்கா. கொடிமல்லியா? தப்பி தவறி அங்க போயிட்டு போறேன். மலர் வேணும் அங்க போய் தாண்டி பறிக்கணும். அதுவும் அந்த மலர் கிட்ட போகாதே. போக கூடாது. மோசமான மலர் அது. கால்ல பின்னிக்கும். பின்னிக்குமா? ஆமா, மலர்னா பின்னிக்குமே. பாக்குறதுக்கு தான் அப்படியே இருக்குது. அது கால்ல பின்னிக்கு. மலர் மணிக்குள்ள ஒரு குண்டு மணி கூட இல்லையே. அக்கா குண்டு மணி உடுக்க மட்டும் தான் பிடிக்கும். ஆமா, ஒரு அதோடி அது ஒரு குண்டு மணி இருக்குது. இங்க பாருங்க, இது இங்க பாருங்க. அது கூட ஒரு குண்டு மணி பாருங்க. ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய குண்டு மணி பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கு. ஏய், குண்டு மணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா, ஒரு பொண்ணா பார்த்து தலையில பூ வச்சதா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. குண்டு மணி வச்சா நல்லா இருக்கும். ஆமா, ஒண்ணு சைடுல ஃப்ரீ ஹேர் விட்டு வச்சு பாரு. ஃப்ரீ ஹேர் விட்டு என்னடி சௌரி? ஃப்ரீ ஹேர் விட்டு வச்சா அந்த வெள்ளை கலரு குண்டுமணி நல்லா இருக்கு. அழகா இருக்குல்ல? பாத்துக்கலாமா? ஏண்டி நான் ஒரு அழகான மலர் ஒன்று பார்த்திருக்கிறேன். அழகான மலர் பாத்துக்கியா? அந்த மலர் அழகான மலரா? ஆடி அசந்து போயிடுவது. இங்க இருக்கா? நீ மட்டும் கிடையாது, 4 பேர்னா ஆடி அசந்து போயிடுது. ஐயா, நான் என்ன பண்ணுவேன்? என் நேரம் சரி. ஆமாங்க ஆமாங்க, நான் பொண்ணு எங்க அம்மா செத்துட்டேன். என்ன பண்றது? நான் பொண்ணல எங்க அம்மா செத்துட்டேன். அப்ப நான் எங்க அப்பா எடுத்து வந்தாரு. ஆச்சு, அவர் செத்துட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் சரி ஊரெல்லாம் சேர்ந்தாங்க. நம்ம ஐயா உன் நேரம் சரி கிடையாது, அதனால நேரம் ஸ்கூல் போனா அப்படின்னு சேர்த்து விட்டாங்க. 5 வயசுல ஸ்கூல் போனேன். 2 நாள் தான் போனேன். வாத்தியார் நேரம் சரியில்லை. டேய், இனிமே படிப்பு வாங்கி போறியா? வேலைக்கு போடா அப்படின்னு லாரி வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா, சின்ன வயசுல வேலை செய்வீங்க. கிளிர் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாள் தான் போனேன். டிரைவர் சேர்த்துட்டாங்க. ஆமா, என் நேரம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து தப்பா பண்ணாத. உட்காருங்க. பேசமுள்ள உட்காரு. ஐயா, உன் நேரம் நல்லா இருக்குதா இல்லையான்னு பாக்குறான். நேரம் ஜோசியர் போய் பார்த்தேன். என் நேரம் சரியா ஆனா என் நேரங்க உன்னை தள்ளி முடிச்சு என்ன பண்ணுது அப்படி ஒரு பார்த்தேன். அவர் பஞ்சாயத்து தூக்கினாரு. தள்ளி பாக்குறேன். தள்ளி பாக்குறேன். பார்த்து சொன்னாரு, கம்ராட்டி உனக்கு நேரம் சரிக்காது. 10 நாளைக்கு வாயை திறக்காது. ஊரா இருக்கட்டும் ஓதப்பட்டு சாப்பிடு. நேரம் சரியில்லை. வாயை திறந்தா ஊராட்சி உதப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, என்ன பண்ண சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அப்படி நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டேன். போட்டு வீட்டுல கஷ்டப்பாடு போட்டு சாப்பாடு மொத்தம் உள்ள தான். நான் வெளியே வரது கிடையாது. ஜன்னல் தான். இது கூட வந்தா கூட பாசல் தான். பாசல் கட்டி போட்டு இப்படியே 10 9 நாள் எதுவுமே நடக்கல. என்னடா ஜோசி சொன்ன ஒண்ணுமே நடக்கலையா? 9 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? கது தந்து வெளியே வந்தேன். சரி 9 நாள் உள்ள இருந்தமே பள்ளி சரியா வளர்க்கலையே. ஊத்தாடிமாக்குதான் நவோ அவனு வேப்பம் குச்சி ஒண்ணு வச்சுக்கின்னு பள்ளி வளர்க்கலையே. போய்ங்கிற நடு தெரியல ஒரு பெரியவர் வந்தாரு. சரி ஊத்தாடிமா ரக்கா மேலே நமக்கு எல்லாம் தெரியும். அவர் கூப்பிட்டு கேட்டுலாம் சொல்லிட்டு பெரியவர் அங்க வாப்பான்னு என்ன கேட்டாரு. அவரு காது கேட்காது போல. எனக்கு தெரியாது. ஏமா அங்க வாப்பான்னு என்னடா அப்படின்னு கேட்டாரு. ஐயா, இந்த இடப்பக்கம் ஊத்த கீதா போய் இடப்பக்கம் ஊத்த போச்சாரு. அவர் ஜாதியில இடம் பாருங்க. அவர் செவிட்டு காத்து இல்ல. ஆயிரம் சொல்ல கண்டுபிடிச்சாரு. அதான் கம்ராட்டி உக்காரா போய் நான் போறவனை கூப்பிட்டு என் ஜாதி பாத்தி காவல நான் பார்த்தேன். உக்கார உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அவங்க ஜாதியெல்லாம் கூப்பிட்டாரு. அவன் ஓடியாராம தடி தூக்கணும். தூய்மை கரண்ட் கம்பி அவன் கும்பிடுறான். கண்டிக்கா கும்பிடுறான்.
தௌலா துட்டு ஒண்ணு ஒரு கோட்டை தண்ணி கலக்காத அடிச்சுட்டு கும்பல்ல எகிரி மூக்கல் குதிச்சுட்டு வந்துச்சு. அப்பதான் ஜோதி சொன்ன சரியா போச்சு. மூக்கால வாயில் ரத்தம் வரும்னு சொன்னாரு. வந்துச்சு நம்ம தான் தப்பா கருத்து வெளியிட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது ஒரு பேரு சொன்னார், ஏமா அப்படியே அச்சின்னு இருக்கு அதிகம் அந்த பையன் செத்தங்களை செத்துருவான். அப்ப நம்ம கேஸ் போய் மாட்டிக்கணும். வயதான ஆளுங்க நடக்கணும். இன்னும் அது போன் பண்றான். அவங்க கிட்ட போய் நான் பண்ணிக்கிட்டேன். ஒண்ணு ஒரு கால் போட்டாங்க. பாரம் வண்டி நிக்குது பாரம். ஓய் 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 வந்து நின்று உடனே ரெண்டு காஞ்சி டேபிள் இறங்கி போய் ஏதோ டேபிள் வந்து நின்னாங்க. என்ன பண்ண கேட்டாங்க, ஐயா சும்மா பாரு ஆளை கூப்பிட்டு இவன் ஜாதி கலவத்தை ஊராக ஜாதி கலவரம் அப்படியா தூக்கி போடுறா வண்டியில. தூக்கி வண்டியில போட்டாங்க. நேரம் போட்டு இட்டு போட்டாங்க. இட்டு போன சொன்னாங்களா ரூம்ல என்ன படுக்க போட்டு ரெண்டு காஞ்சி டேபிளா ஆளுக்கு ஒரு தடியை தூண்டு சொல்றாரான்னு சொல்லி ஐயா நான் ஏதோ சொல்ல போய் அவங்க ஏதோ எதிரி குமுறாங்க. அவங்களால மொக்கு மொக்கு தான் குமுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா துணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே. துணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் சார்ஜ்ல பண்ணாங்க. அட பாவி அங்க போய் என்ஜாய் கை வச்சு அப்படி தொட்டு மேல எடுத்து போட்டு போடாதீங்க. கப்பில் போட்டு பிகிறார் ஆளு என்னன்னு கேட்டாங்க. ஐயா சும்மா அவர் ஆளை கூட்டு இவன் ஜாதி கலவத்தை அப்படின்னு கூட்டு வந்து நாங்க ரெடியா வச்சா எங்க ஜாதி பத்தி பேசுறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா படுக்க போடுறா அப்படின்னாங்க. கவுந்து படுக்க போட்டு அந்த ஆள் பூச்சுக்கால மெருக்குறாங்க. மெரு சாதி ஒரு மெருக்கு ஐயோ அடிக்காதப்பா அவங்க அது பக்கம் குத்துனாங்க. இவங்க துணி அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. ஆனா நீ சேர் மாதிரி மேல் மறிக்கல சேர் மறிக்கிற மாதிரி அவர் ஜாதியில கோசம் போல தெரியும். அடா பாவி அங்கங்க போய் என் ஜாதியா நேரம் கிளிக்குள்ள நிக்க வச்சாங்க. இந்த பக்கமா தான் காஞ்சி டேபிளா உக்காந்துக்குது. இந்த பக்கம் வைக்கிறா உக்காந்துக்கிறாரு. இங்க சீர பேதி உக்காந்து ஏதோ ஒரு பேதி அவர் கேட்டாரு. ஏன்னா வாய் வச்சு சும்மா மாட்டா அங்கங்க ஜாதி கலந்து உண்டாக்கின்னு வரையா என்னடா பையா அவன் என்னடா பண்றதுன்னு கேட்டு ஐயா நீ தான் சீத பேதி நீ தான் சொல்லணும் கூட்டு வந்து நிக்க வச்சாங்க. சரி பரவாயில்ல இந்த தீர்ப்பை நான் வேற மாதிரி சொல்ல பண்ணல என்னான்னு கேட்டேன். தப்பு பண்ணது நீயே தண்டனை கொடுத்துக்கலாம். நானே கொடுத்து முடியுமா? நீ பெருமாச்சிங்க எல்லாருக்கும் நீ பெருமாச்ச நீ வச்சா குடிமி எத்தா மாட்டேன்னு அவர் ஜாதி அம்சம் என் ஜாதி தூக்கல மாட்டாங்க சேர்த்துட்டாயா பின்னாடி பார்த்தான் ஏழு பார்த்தா கனவு சீரப்பதி வந்து யாத்தியமா அந்த நீதிபதி வந்தது நீதா சொல்லிவிட்ட விட்டு தாலி எஸ் அப்கோர்ஸ் டெல் மீ கம் ஆன் ஓகே மணிவேங்க ஒரு பெண்ணை மனது இருக்கட்டும். அப்புறம் பெண் குழந்தை பெற்ற பரவாயில்லை சாமா பெற்ற தாய் பாட பாடுவாங்க. பொண்டாட்டிய தேவலுங்க பொண்டாட்டிய தேவல சில பேர் அழுதுங்க. நான் போ ஏண்டா தாலி கட்டணும் அவளுக்கு வேதனை போட்டுங்கிறான். வெளியே சொல்ல முடியல. சில பேர் டீக்கல்ல உட்காந்து கிடப்பான். சில பேர் ஓஞ்சாவிலே போட்டு கிடப்பான். சில பேர் சாயங்காலம் மாலை போட்டு அப்போ ஓடி போறான். கூட்டு போனா அச்சு இல்ல முழங்கால பருப்பு இல்ல அது இல்ல எல்லாம் நாங்க தான் வாங்கி போறோம். அப்பதான் ஊரு ஏறு வேலை விட்டு ஏறு வேலை விட்டு இன்னும் கொஞ்ச நாள் 1000 ரூபாய் வரப்போகுது. வெளிநாடு சென்றவன் வந்து கொண்டு அவனுக்கு திருமணத்தை முடிக்க சீக்கிரம்
என்னுடைய அப்பா பாட்டு அன்பார் அவதூற்றி தன்பார் தேரோட்டி வெள்ளி கிண்ண தமிழகத்தின் நிலவைக்கண் வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வமி நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று உன் தந்தை நான் அப்படியே கட்டப்பா வணக்கம் ஐயா சத்மாஜியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இவ்வளவு நாள் எங்க போயிருந்த வெளிநாடா வெளிநாடுலாம் ரொம்ப தொல்லை வச்சுக்கிறாங்க எப்படி போனா நந்து போனா பஸ்ஸில் போனா சைக்கிள் போனா மாட்டு இல்லையா இல்லைன்னா ஏரோப்ளான் நானா பாக்குறேன் ஏரோப்ளான் கீழே ஊர் வச்சுக்குதா நாலு புதுசம் சுண்டுறாதா அப்போ உங்களெல்லாம் குட்டு குட்டு ஆக்கி எடுத்துவாங்க அதெல்லாம் இல்லப்பா மேல தர பெருசாதான் இருக்கு கீழே தர பெருசாதான் இருக்கு உங்களுடைய பாக்குற பாதிக்கு அது சின்னதா அப்படியா சரி விடு அவ்வளவு தொலை பாருங்க திடீர் பச்சை என்ன பண்ணீங்க சாப்பாடு எங்கன்னா பைசா ஒரு வாட்டி கட்டிக்கிறாங்களா இல்ல புளி சோறு தை சோறு கட்டி எடுத்து போறீங்க அது டவுன் பஸ் உங்களுக்கு ஃப்ரீயாச்சு ஜாலியா கிளம்பிடுங்களே ஏரோப்ளானுக்கு ஃப்ரீனா ஒரு ஆயா உள்ளூர் இருக்காது எல்லாம் கவர்மெண்ட் கிளம்பிட்டு நான் வெளிநாடு போனேன் ஏரோப்ளான்ல ஃப்ரீடா நீங்க போகணும் அது நான் வெளியே வச்சு காட்டு சொல்லியா என்ன பேசுறேன் சரி எப்படி சாப்பாடு அதுக்கு எல்லாம் மேலே இருக்கு மேலவா ஆமா ஏரோப்ளான் உள்ள அடிபாரி போட்டா ஏரோப்ளான் பத்திச்சு நாங்க ஐயோ அடுப்புல பத்த வைக்க மாட்டாங்கப்பா சுச்சி காலம் மாறி போச்சு டேய் 2024 இனிமே யாரும் சோறாகாதி மாமோ சோறாகாதி சுத்தி விட்டுருக்கோம் அந்த பண்ண ஆகி நடக்கும் ஆமா ஏமா அவங்கள வேலை போறீங்க சுத்தி விடுங்க அதே வேலை பார்த்து நடக்கும் இனிமே சாமிராஜ் கத்திரோ நீங்க வராதீங்க சுத்தி விடுங்க அதே சுத்தி வந்து உள்ள காச்சு எல்லாம் சுச்சி வேலை சரி பரவாயில்ல புள்ள சாப்பிடுறேன் திடீர்னு வந்துச்சு நான் காக்கா அதுக்கு மேலே வரலையா ஏரோப்ளான் மறந்து கக்கா போங்க அப்ப கீழ நந்த பண்ணா தள்ள சாம் பெருமைமே சி சதரி கடாசனா கீழ தான் வியறா அது பாத்து பண்ணா வரும் சொன்னா எங்கடா ஓ மை காட் நான் இட்லி பாச்சல் பண்ணி பாத்துங்க தோசை பாச்சல் பண்ணி பாத்துங்க கக்கா பாச்சல் பண்ணி சரி பாச்சல் பண்ணுங்க இட்லி செஞ்சு சி அண்ணா விடு சரி வெளிநாடு பட்ட போய் வச்சேன் வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆக செக் பண்ணி பார்க்கணும் கேள்வி கேட்க போறேன் என்ன கேள்வி பதில் சொல்றியா சார் பண்ணா வெளுக்காத வெள்ளை கை அப்படி நீட்டு உடையா செய்யாத பாண்டவம் பானமே பெய்யாத மழை மூணு சேர்ந்து ஒரு போல என்ன செப்பு நீ நான் மாட்டேன் மறுபடியும் கேளு பண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையா செய்யாத பாண்டவம்
வானமே பெய்யாது மழை மூணு சேர்ந்து ஒரு போலுக்குன்னா செப்பு ஆமா இது பாடத்துல வருது வெத்தே காப்பிராஜ் சொல்லி தரேன் நான் படிச்ச பாடத்துல வருது வராது துன்றதுக்கு நாள் ஆயிருக்கு நீ ஓட்டு அடிக்க போறீங்க படிக்க போறேன் ஊர சுத்தத்துக்கு ஏண்டா நீ கேட்ட கேள்விக்கு பதிலே தெரியல நான் கேட்ட பதில் தெரியல இல்லையே சிம்பிளான பதில் என்ன சிம்பிளான பதில் நான் கேட்ட கேள்வி பதில் என்னது என்னது தேங்காய் எப்படி தேங்க அது உடைச்சா உள்ள வெள்ளையாகுது பாரு ஆமா. அது வண்ணா வெளுக்காது மேல பாரு ஓடு அது உடையாச்சு எல்லாம் பாண்டோம் உள்ள இருக்குது பாரு தண்ணி வானமே பெய்யும் அத மழை மூணு ஒரு பொருள் தான் சண்டை ஸ்டாண்டிங் ஆமா அந்த பவர் பவர் ஏறிச்சா நான் உழுக்கலமா அது உழுக்குதுமா அதே உழுக்குது சரி வா இன்னொரு சின்ன கேள்வி என்ன கேள்வி அதுக்காக பதில் சொல்ல பாரு முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கும் முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கும் ஏய் முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கு முட்டிக்குள்ள நடுப்புற வந்து குண்டா மஞ்சள் கருவா இருக்கும் குண்டா ஆமா மஞ்சாகரு இப்போ உள்ள துண்டு வந்துக்கலாம் ஞாபகம் சொல்றியா நான் தான் சாப்பிடுறேன் எல்லாம் சாப்பிடுறேன் குண்டா மஞ்சள் கருவா உள்ள நடுப்புற ஏய் நல்லா யோசனை பண்ணு வெளிநாடு பட்ட படி வச்சுக்கிறா முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கா முட்டிக்கு நடுப்புற உள்ள நல்ல குண்டா மஞ்சள் கருவா தான் கம்மியாடி வந்து சொன்னா கேட்டா முட்டிக்கு நடுப்புற ஆமா முட்டிக்குள்ள என்ன இருக்கு நடுப்புற கிடையாது யோசனை பண்ணு இன்னொரு யோசனை பண்ணு ஏய் எத்தனை முறை யோசனை பண்ணாலும் எத்தனை முறை செஞ்சுட்டு பார்த்தாலும் அதுதான் வரும் கரெக்ட் கிடையாது முட்டிக்கு நடுப்புற என்ன இருந்துமே இருக்கும் இட்டு இருக்கும் எட்டு என்ன இது மூ இட்டை இட்டுக்குதா டேய் நான் கேட்ட முட்டிக்கு நடுப்புற நீ கேட்டது முட்டிக்குள்ள நான் என்ன அது வெளிய தான இதுக்கு தான் நான் தாடி யோசிச்சு சொன்னேன் நீ சொன்ன பதில் நான் முட்டிக்குள்ள நான் கேட்ட முட்டிக்கு நடுப்புற நான் சங்கர் பேசுறேன் சென்டருக்கு இன்ட்ரோ அதெல்லாம் வேணாம் நீ சொன்னது உள்ள சங்கர் பேசுறேன் சரி பரவாயில்ல விடு இன்னொன்னு கேக்குறேன் 6 முட்டை ரெண்டு வச்சு போச்சு ரெண்டு சமைச்சிட்டேன் ரெண்டு சாப்பிட்டேன் மீதி எத்தி நிற்கும் வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஏய் 6 முட்டை வாங்குறாங்க 6 முட்டை வாங்குறாங்க 6 முட்டைமே தீர்ந்து போச்சுறாங்க 6 முட்டை தீர்ந்து போச்சு ஓ 4 மீதி இருக்கும் எப்படி 4 மீதி இருக்கும் ஆமா 4 இதுக்கும் எப்படி இருக்கும் ரெண்டு வந்துச்சா ரெண்டு வந்துச்சா அதே ரெண்டு சமைச்சினா அதே ரெண்டு சாப்பிட்டனா மீதி 4 அப்படியே தான இருக்கு ரெண்டு முட்டை வந்துச்சா அதே முட்டை சமைச்சினா அதே முட்டை சாப்பிட்டனா மீதி 4 அப்படியே தான இருக்கும் என்ன படிப்பு ஆமா நீதான் யோசிக்கணும் என்னடா சொல்றானே முட்டைனா வேலை நான் கொஞ்சமான விலையா விக்குது அது முன்ன 25 காசு பேல் தெரியுமா 8 ரூபாய் 7 ரூபாய் கீழே வந்து வச்சுக்கிற நெக்கிட்டு வந்து வச்சாங்க சரிமா சரி பரவாயில்ல ஒரு லாஸ்டா ஒரு கேள்வி என்ன கேள்வி ஆண்டவன் எலிக்கா வால் வச்சான் ஆண்டவன் எலி ஏன் வால் வச்சா அதனுடைய படிப்பு அது ஏன் என்ன வச்சா வால் வைக்கல உன்ன வச்சா எலி வச்சிருக்கான் மாட்டிக்கா வச்சான்னு எனக்கு தெரியும் அது கொசு உட்கார்ந்தா தள்ளி விடுத்துது என்ன ஆட்டிக்கா வால் வச்சேன்னு எனக்கு தெரியும் அது புடுகு போச்சா தள்ளி விடுத்துது ஏன் நாய்க்கா வால் வச்சேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா சாப்பாடு போட்டா நன்றி சொல்லிட்டீங்க நாட்டு ஓடிங்க குறைக்கா வால் வச்சேன்னு எனக்கு தெரியும் மத்தலுக்கு கீழே சுத்தி நிக்குது ஆனா எலிக்கா வால் வச்சான் அதனுடைய படிப்பு அது கிடையாது எனக்கு தெரியும் ஆண்டவன் எலிக்கா வால் வச்சான்னு எனக்கு தெரியும் அந்த எலி அப்ப சாவுதோ அப்ப புச்சி மாதிரி போறோம் ஆமா ஆண்டவன் எலிக்கு வால் வச்சா நமக்கு 4 பேர் ஆள வச்சா உனக்கு ஒண்ணுமே படிக்கிறது சும்மா ஓகே சொல்லு ஆனா நீ ஊரா முடிச்சுட்டா செலவு பண்ணிக்க உங்க அப்பா முடிச்சுட்டா யார் சொந்த துட்டா அப்பா யார் ஓட்டானா உங்க அம்மா நாட்டு எல்லாம் எங்க வரி உக்காந்து மங்க பாடிக்கணும் எல்லாம் எங்க உழைப்பு தான் உழைப்பு எங்க வரி துட்டு அயல்நாட்டு எனக்கு என்ன வயதாயிடுச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் இல்ல அப்பா பயந்துட்டாரு கால மாறினே வந்து அதாவது வேலைக்கு பார்த்து வீட்டுக்கு வருமா வராதான்னு தெரியல அதே தெரியல ஓடி போட்டுவோம் பயந்துட்டாரு எங்க அப்பா என்ன வளர்க்கல எந்த அப்பா மாதிரி போல வளர்ந்துட்டு அதுல போய் பேர் ஓடி போட்டுவோம் அட நெருப்புன்னு சொல்ல அவன் சிகரெட் பார்த்து வைப்பான் அம்மா ஒரு பெண்ணின் வயது 21 வயது அந்த 21 வயதுல திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றார் வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையா அப்பா எனக்கு திருமணம் செய்யணும் ஆசை இருக்கு நிறைய குழந்தைகளா பெற்ற ஆசை இருக்குப்பா இருந்தாலும் நான் திருமணம் செய்யணும் நான் ஒரு இடம் நான் போயிட்டேனாக்கா இந்த வயதான காலத்துல கடைசி காலத்துல யாரு பாத்துப்பாங்க எனக்கு என்னமா குறை நம் நாட்டு மக்கள் இருக்க நான் இந்த நாட்டு மக்கள் நீ பழக்க பக்கம் பின்னால வருவாங்க இல்ல போய் மண்ணாட்டு போய்க்கினே நினைப்பது
மக்களுடைய மன்னன் சென்றால் மக்களும் மன்னனுக்கு உதவியா தப்பா நினைக்காத, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு பொண்ணு கட்டாயம் எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்காதுங்க. ஏன்னா சம்மந்தம் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அது குடும்பம் நல்லா இருக்காது, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாடும் நல்லா இருக்காது. அந்த பொண்ணு எப்ப சம்மதம் சொல்லுதோ அப்ப பண்ணி வைங்க, அது ஒன்று நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்பேன், நாடும் நல்லா இருக்கும். சுடர் விளக்காய் தூண்டி வளரு, அது தூண்டி வள துணையா நீ இருக்க. எனக்கு என்ன கவலை? சரி அம்மா உன் விருப்பமா மறுத்துரைக்க மாட்டேன். சரிங்கப்பா. நீ போமா பிரியாணி சாப்பிட்டு ரெடியா இருப்போம். யார் வராங்க? ஆட்டோ ஊருக்குள்ள சுத்தி டீசல் ஆடி ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா என் நாடு முல்லை நாடு. அட இந்து பாட்டு விடுறா, நீ அப்படித்தான் சொல்லுங்க. எல்லாத்து காவல்காரன். அட இந்து பாட்டு எனக்கு நேரா அப்படியா? உங்களுக்கு ஓலை வந்துக்குது. போலியா ஏதோ சொல்ல கூடாது, போய் வரா. ஆமா 1000 எவ்வளோ? 2000 வெட்டு கூலி, ஆயிரம். வண்டி சாத்தா, கட்டுற கூலி, போடா பால. ஐயா என்னங்க 1008 வேலை சொல்றா, நீ என்ன வேலை சொல்ற? நீங்க எந்த ஓலை? நான் பண ஓலை சொல்றேன். அது கிடையாதுங்க. உங்களுக்கு விகிதம் வந்து விகிதமா? முதல்ல ஏடா டேய். இல்லையே கேட்டா நீங்க ஆவறதா ஐயோ எப்பா ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? நான் எப்படி சொல்ல போறேன்? என்னாச்சு? அவன் மொத்தம் தமிழ்ல எழுதி வச்சுக்கிறான், அவன் ஒன்லி ஆங்கிலம், நோ தமிழ். தமிழுக்கே தச்சு முத்தி ஆங்கிலத்துல வாழ ரெண்டுமே எனக்கு தெரியாது. தமிழ் சுனையால் தேரக்கூடிய மோகன்ராஜ் வரைமலை யாரணி மணிவனால் தேரக்கூடிய மணிமாற மன்னன் இதுவரை எனக்கு சேர வேண்டிய கப்பப்படம் 3 ஆண்டு காலமாக செலுத்தவில்லை. இந்த லிகிதம் கண்ட ஒரு வார காலத்தில் பணம் செலுத்தவில்லை என்றால் உன்னோடு நான் போர் யாரை கேட்கிறாய் கப்பப்பணம்? எதுக்கு கேட்கிறாய் கப்பப்பணம்? அங்கு கொஞ்சம் விளையாடும் கண்ணியிலம் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பறி புரிந்தாயா, நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, ஏர் ஓட்டினா இல்ல அந்த ஓட்டினா இல்ல கோட்டை தாச்சியா, எதிராக மக்காவை கப்பப்பணா துடிக்கிறது வீசை அட்ட அட்டக்கு என்றால் துண்டாகி விட்டு இல்லைன்னா மக்கா இவன் தூதுவனை என்றால் நீ ராவன், நான் கும்பகரன், அவர் ஆஞ்சினை தூக்கிட்டாரு. அவன் ராமன் தூதுவனை விரட்டப்படாது. இது வந்தால் வரவழைத்த சரிங்க. நீ வந்து விட்டால் நாட்டுக்கு விருந்து இருக்கிறது. சிறந்த உணவருந்தி சென்று வருவாய். ஆனால் ஒன்று, அவன் எப்போது போர் நிறுத்தணும், போர் முதல் பணத்தை பெற்றுக் கொடுத்து அப்படியா எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுல வந்தா சாப்பாடு போட்டு அனுப்பி என் கடமை. சரிங்க. உள்ளது பிரியாணிக்கு சாப்பிட்டு ஒரு கோட்டைக்கு சாப்பிட்டு போ. எதுக்கு தெரியுமா? எப்பனா நாங்க சண்டைக்கு வந்தா நீ என்ன எதுவும் பண்ண அயல்நாட்டால் படையெடுக்க நம் நாடு வரங்கட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் யாரு? நமது நாட்டு முப்படை தளபதி இதுவரை என்ன செய்து கொடுத்தார்? சரிங்க, நம்ம இன்னும்